திருச்சி முக்கொம்பு காவிரி அணையின் ஷட்டர்களை சீரமைக்கும் பணி ரூபாய் 14 கோடியில் நீர்வளத்துறை மேற்கொண்டு வருகிறது. திருச்சி வந்தடையும் காவிரி ஆறானது காவிரி, கொள்ளிடம் என இரண்டாக பிரிகிறது. காவிரியில் வரும் தண்ணீர் முக்கொம்பிலிருந்து காவிரியை காட்டிலும் கொள்ளிடம் வழியாக அதிக அளவில் வெளியேறி கடலை சென்றடைகிறது. இதனை முறைப்படுத்தி அதிக அளவு நீரை பாசனத்திற்கு பயன்படுத்த அப்போதைய ஆங்கிலேய அரசு முடிவெடுத்தது. இதனைத் தொடர்ந்து காவிரி பாசன பகுதி பொறியாளராக 1829 பொறுப்பேற்ற சர் ஆர்தர் மணல் மேடுகளால் நீர்ப்போக்கு தடைப்பட்டிருந்த கல்லணையில் மணல் போக்கிகளை அமைத்தார். கல்லணையின் கட்டுமான யுக்தியால் கவரப்பட்ட அவர் கல்லணையை முன்மாதிரியாக கொண்டு முக்கொம்பில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே 630 மீட்டர் நீளத்தில் 40 அடி அகலத்தில் 6 அடி உயர 41 மதகுகள் கொண்ட மேலணையை கட்டினார். இந்த பணிகள் 1834 தொடங்கி 1836 முடிக்கப்பட்டது. அதன் பிறகு 1846 அணையின் மீது பாலம் உள்ளிட்டவை கட்டப்பட்டன. இவ்வணையிலிருந்து காவிரியின் தென்புறமாக கால்வாய் வெட்டப்பட்டு பாசன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் சென்று கடலில் கலப்பது தடுக்கப்பட்டது. மேலும் வெள்ள காலத்தில் மட்டும் பெருகி வரும் நீரானது இவ்வணை மூலம் கொள்ளிடத்தில் திருப்பி விடப்பட்டு காவிரி டெல்டா பகுதி பாதுகாக்கப்படுகிறது. இவ்வூர் வழியாக செல்லும் நீரானது விவசாய பாசனத்திற்கும் நீர் ஆதாரமாக இருக்கின்றது. குறிப்பாக திருச்சி மற்றும் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் தமிழ்நாட்டின் வேளாண்மை சார்ந்த வளமிக்க நகரமாக இந்த காவிரி நீர் பயன்படுகிறது. முக்கொம்பு அணைக்கட்டின் 41 மதகுகள் கொண்ட ஷட்டர்களை 1977 ஆண்டு அப்போதைய முதல்வராக இருந்த கருணாநிதி தலைமையிலான அரசு ஷட்டர்களின் விரிவான பழுதுபார்க்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. தற்போது ஷட்டரில் உள்ள ரோலர் சக்கரங்கள் மேலே தூக்கும்போது அல்லது கீழே இறக்கும்போது அடிக்கடி அடிபட்டு அவற்றை இயக்குவது கடினமாகிறது. சில கான்கிரீட் கவுண்டர் ஃபெயிட்டுகளும் சேதமடைந்து ஷட்டர்களை உயர்த்தும் போது அல்லது இறக்கும்போது உடைந்துவிடும். ஷட்டர்களின் தூக்கும் சங்கிலி மற்றும் ரப்பர் சீல்களும் சேதமடைகின்றது. எனவே ஷட்டரின் இரு பகுதிகளிலும் சுமார் 1.5 அடி அளவில் ஷட்டர்களின் பகுதியை துண்டித்து எடுத்துவிட்டு புதிய இணைப்புகளை மேற்கொள்ளும் பணிகள் இரவு பகலாக துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த மாதம் இறுதிக்குள் இப்பணிகளை முடிக்க திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த முக்கொம்பு அணையின் மூலம் அதிகபட்சமாக 1,80,000 கன அடி நீர் வெளியேற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அணையின் மூலம் டெல்டா பகுதியில் 12 லட்சம் ஏக்கர் பாசன வசதி பெறுகிறது. மேலும் ரூபாய் 63 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணையின் கீழ்ப்பகுதியில் சேதமடைந்த ஏப்ரனை சீரமைப்பதற்காக ஏற்கனவே அரசிடம் கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கப்பட்ட பின்னர் பணிகள் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்படலாம் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.